ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாளை கப்பல் என்ற தலைப்பிலே 10வது பாகமாக தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 10வது பாகம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். இந்த நாளுடைய இந்த கப்பல் 10வது வால்யூம்ல இந்த நாள் நாம் தியானிக்க போகிற வேத வார்த்தையின் தலைப்பு ஃபைனல் டெஸ்டினேஷன். ஃபைனல் டெஸ்டினேஷன், இறுதியான இலக்கு. இறுதியான இலக்கு. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கடைசியாக நாம் தியானித்த இந்த கப்பல் என்ற தலைப்பிலே தியானித்த காரியங்களிலே நாம் ஒரு சில காரியங்களை சற்று நாம் போய் வருவோம். ஆமென். என்னவென்றால், லூக்கா எழுதின நிருபத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல உள்ள மார்க் 2வது அதிகாரம், 2வது அதிகாரம் 1-12 வரைக்கும் வாசித்தோம். அங்க நடந்தது என்ன? 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அவனுக்கு படுத்திருந்த படுக்கையோடு கூட ஏங்கி வந்து கூரையை பிரித்து உள்ளுக்கு இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை கண்டார். ஆமென். அப்போ இந்த 4 பேருடைய விசுவாசம், அதாவது விசுவாசிகள் ஒருமிக்கும் பொழுது, விசுவாசிகள் ஒருமித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, கர்த்தர் 4 பேரோட விசுவாசத்தை முன்னிட்டு ஒரு திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமானது சும்மா பேருக்கு விசுவாசிகள் அல்ல, இதுல வல்லமை உண்டு. நம்முடைய விசுவாசம் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென். இந்த ஒருமானப்படுகிற விசுவாசமானது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? He was a paralyzed man. இவர் நடக்க முடியல, அங்க திரும்ப முடியாது, இங்க திரும்ப முடியாது, போக முடியாது, வர முடியாது, வேலைக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு பாரம், ஒரு அசைவற்ற ஒரு சரீரம். அந்த மனிதனாலே மற்ற யாருக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த 4 பேர்களுடைய விசுவாசம் மாற்றி. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அநேக ஜனங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நாட் நெசசரி அவங்க பேரலைஸ் ஆகணும்னு தேவையில்லை. சராசரி வாழ்க்கை வாழ்கிற ஜனம் என்ன செய்வாங்க? சமுதாயத்திற்கும் மற்ற யாவருக்கும் எந்த ஒரு உதவிக்கும் அவர்களால் யாருக்கு எந்த உதவியும் இல்லை. அவர்களுக்கே தங்கள் வாழ்க்கை உதவி இல்லாம இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்ல சொல்லுவாங்க, உதவி செய்யாட்டினா பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருந்தா சரி. அநேகருடைய வாழ்க்கை, விசேஷமா தமிழ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு உபத்திரவமாக இருக்கிறதை நாம் மறந்துட்டோம். நான் குரூப்ல ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்திருந்தேன். தமிழர்கள், மலேசியாவுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை வறுமையிலும், போதை பொருள், போதை இவ்வாறான காரியங்களில் ஈடுபட்டு பொருளாதாரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டு சமுதாயத்திலே அவர்கள் மிகவும் ஒரு மோசமான இடத்துல இருக்கிறார். மறுக்க முடியாது. ஆமென். இப்போ இந்த சமுதாயத்தை மாற்றத்தக்க ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அது அரசாங்கம் அல்ல, கிறிஸ்தவர்களின் விசுவாசம். அல்லேலூயா. 4 பேர் விசுவாசம் எதுவுக்குமே உதவாத ஒரு மனிதனை மாற்ற முடியுது என்று சொன்னார். சபையின் விசுவாசம் தமிழ் சமுதாயத்தை மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக இந்த விசுவாசிகள் ஒன்று கூடும் பொழுது, விசுவாசிகள் ஒன்று கூடி ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசம் ஒன்றாக இணையும் பொழுது மனிதனால் கூடாத காரியம் கர்த்தர் செய்யும். ஆமென். நம்ம ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம் தேவன் மட்டும். அல்லேலூயா.
கர்த்தராலே மாத்திரம் காரியங்களை செய்யும். கர்த்தர் குறுக்கிடும் பொழுது ஜனங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் செய்கிற காரியம். சாமுவேல் காலத்துல சாமுவேல் அவருடைய ஈசான் அவருடைய ஆசிரியராக இருந்தவர் எலி. அவருடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டி பலிஸ்தர்களால் கைப்பிடிக்கப்பட்டு போகிறது. அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? 7 மாசம் வச்சிருந்தாங்க. 7 மாதமா அவர்களுக்கு மூலம் நோய், பாய்ஸ், அப்புறம் சுண்டெலிகளினாலே அவங்களுக்கு பிரச்சனை, எலிகள் பிடிச்சி பெரிய சேதம். ஆமென். அப்ப அவங்களுக்கு தெரியுது இது கர்த்தருடைய கரம் என்று அறிந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இடைப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல். இது சாதாரணமா நடக்கிற காரியம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான வல்லமை என்று அவர் உணர்வார். ஆமே. அதற்கு மத்தியிலே நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக நாம் தயாராக இருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்ம விசுவாசத்துல ஒரு வல்லமை இருக்கு என்று சொன்னால் அது வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த நாட்களிலே, நவீன நாட்களிலே ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சாட்சியாக வெளிப்படுத்த வேண்டியது என் மேலும் உங்கள் மேலும் விழுந்த கடமையாக இருக்கு. அல்லேலூயா. இதை நாம் கடந்த வால்யூம்ல 9வது பாகத்திலே நாம் பார்த்த ஒரு விசேஷமான சத்தியம். இந்த நாளிலே நாம் மறுபடியும் 10வது வால்யூமுக்கு வந்திருக்கிறோம். இதனால நான் சொன்னபடி இந்த நாளுடைய தலைப்பு ஃபைனல் டெஸ்டினேஷன். ஏனென்றால் கப்பல் தண்ணீரிலே பிரயாணப்படுகிறது, ஒரு இடத்தை நோக்கி அது போகிறது. ஒரு இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் என்பது வசனத்திலே பிரயாணம் செய்கிறபடியினாலே இந்த பிரயாணம் ஒரு இடத்திலே நின்றால் அது பிரயாணம் அல்ல, அது ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும். இப்ப நம்மளுடைய இலக்கு, நம்ம காரியம் ஸ்டார்ட் பண்றோம், வீட்டே வெளியாகிறோம், வெளியான கையில என்ன செஞ்சிடறோம், இப்பெல்லாம் வேஸ்ட் தட்டிக்கிறோம். வேஸ்ட் தட்டினோம்னா அது காட்டிடும் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுக்கான வழி அது காட்டும். எங்க என்னென்ன தடைகள் இருக்குது, எங்கெங்க என்ன பிளாக் இருக்குது, எங்கெங்க ஜாம் இருக்குது, எல்லாமே அது காட்டும். காட்டி நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமா போவோம். அல்லேலூயா. இப்ப அது ஒரு வழியை காட்டும். போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்புவோம். திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம வேசமா இருக்காங்களே, ஒரு அம்மா பேசிக்கிட்டே வருவாங்க. அவங்க கோச்சுக்குவாங்களா, ஏன்னா நான் உங்ககிட்ட அந்த பாதையை காட்டினேன் எங்க திரும்புற அப்படின்னு அம்மா கோச்சுக்குவாங்களா? கோச்சுக்கு நல்லா இருக்கு, நல்ல தங்கமான அம்மா. நம்ம மனைவிகள் மாதிரி இல்லை அவங்க. என்ன சார், எங்க திரும்பினாலும் அவங்க நம்ம கூட ஓகே இப்ப இங்க இருந்து எப்படி போறது நான் சொல்றேன் அப்படின்னு புதிய வழியை காட்டு. அப்படித்தானே? கிறிஸ்து பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறது அப்படித்தான். நம்ம சரீர பலவீனத்திலே சரீர பலவீனம் உடையவது என்று அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நாம் அவ்வப்பொழுது ட்ராக்ல இருந்து கொஞ்சம் வெளியாகனாலும் ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், சரியான வேலைக்கு மறுபடியும் கொண்டு வந்து. அல்லேலூயா. ஆவியானவர் கோச்சிக்கிட்டு இன்னும் அப்படி செஞ்சுட்டு அப்படி நான் பேச மாட்டேன், மூஞ்செல்லாம் தூக்கி வச்சு, நான் அன்பு நிறைந்தவர். ஆமென். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்போ நம்ம கப்பல்ல பிரயாணம் பண்ணி எத்தனை பேர் விசுவாசிங்க நான் பிரயாணத்துல இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா ஐ அம் ஆன் ஜர்னி, நான் ஒரு பிரயாணத்துல இருக்கிறேன்? எங்க நோக்கி போயிட்டு நம்முடைய இலக்கு டெஸ்டினேஷன் எது? யாரால சொல்ல முடியும்? சரி, வேற ஆண்டவர், வேற பிரயாணத்துலதான் இருக்குன்னு சொன்னீங்க, எங்க போறேன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சரி, தப்பு. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கிறிஸ்தவ விசுவாசம் என்கிற கப்பல் பயணம் செய்கிறது எதை நோக்கி என்று சொன்னால் ராப்சர்,
என்னது? ராப்சர். என்னோட கூட திருப்புங்க 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் வசனம் 15 18 முடிய. இந்த ஒரு நிகழ்வு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, நம்ம கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கையை எடுத்து சொந்தமா கிள்ளி பாருங்க. செய்யுங்க செய்யுங்க, கொஞ்சம் வேகமா கிள்ளுங்க. எத்தனை பேர் வலிக்குது? பாஸ்டர் வண்டி தான் வலிக்குது. வலிக்குதா? ஓகே. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ அதை விட உண்மை கர்த்தருடைய வருகை. ஆமென். நம்ம கனவுல இல்ல. ஆமென். இந்த வசனமானது அலங்கரிக்கப்பட்டது அல்ல. இட்ஸ் நாட் மேன் மேட். மனிதர்களால இது சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை அல்ல, இது உண்மை. ஹல்லேலூயா. We are in a very serious time. ராப்சரை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கேட்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, 3வது பகுதியிலே, கப்பல் என்ற தலைப்பிலே 3வது பகுதியிலே நாம் தியானித்த வசனமானது யாக்கோபு 3:4 வசனம். அதுல நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கொஞ்சம் திருப்பி படிப்போமே. யாக்கோபு 3:4 வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவர்கள் மகா பெரியவர்களா இருந்தாலும் கடும் காற்றால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் என்று நாம் பார்த்தோம். ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் வழி தவறி போகாதபடி அதை மறுபடியும் அதனுடைய பாதையிலே நிறுத்துகிறது சுக்கான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது கப்பலுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. அதே போல இந்த விசுவாசம் எங்கேயும் விலகி போகாதபடி கடும் காற்றினாலே அது தாக்கும் பொழுது, அது அதோடைய பாதையிலிருந்து விலகும் பொழுது அதை மறுபடியும் தன் பாதையிலே எடுத்து நிறுத்துகிறது நாவு என்று இந்த யாக்கோபு எழுதின நிருபம் கடைசியில 10வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் இதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் தியானித்தோம். ஆக இந்த நாவினாலே அறிக்கை செய்கிற காரியம், நாவினாலே நாம் அறிக்கை பேசக்கூடாத காரியத்தை அகற்றி நாவை பரிசுத்தமாக வைத்து இந்த நாவினாலே கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசம் அவ்வப்பொழுது வழி தப்பி போகும் பொழுது அது மறுபடியும் அதனுடைய பாதையிலே வருகிறது என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப இந்த நாவுடைய செயல்பாடு என்ன? அதாவது போக வேண்டிய இலக்கு ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கை சேர்வதற்கு முன்பதாக இந்த கடுமையான பெரும் காற்று இந்த விசுவாசத்தை தள்ளி திசையை திருப்பும் பொழுது இந்த நாவு என்ன செய்கிறதா? கர்த்தருக்கு நேராக துதியை ஏறெடுத்து விசுவாசமான காரியங்களை பேசி அவிசுவாசத்தை அது தள்ளும் பொழுது அந்த கப்பல் மறுபடியும் இலக்கிலே வந்து சரியான பாதையிலே நிற்கிறது. ஆமென். அப்போ இது நாம் மறுக்க முடியாத உண்மை. இங்க இருக்கிற யாராவது இருந்தாலும் சரி, பல வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் அல்லது இப்போதான் நான் விசுவாசி ஆகியிருக்கிறேன் என்று சொன்னாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, என்னது? எல்லாருடைய விசுவாசமும் பெரும் காற்றால் அடிக்கப்படும். ஆமென். இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது கர்த்தருடைய கிருபை என்று வேறொன்றும் இல்லை. ஆமென். கர்த்தர் கிருபை நாள் வரை தாங்கி வருகிறது.
காக்கிறவன் கர்த்தர் காக்காவிட்டால் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுது. விசுவாசத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். இன்றைய நாள் நீங்களும் பெருமை பாராட்ட முடியாது. நான் எப்படி நிக்கிறது நம்ம விசுவாசத்துல பெருமை பாராட்ட வழியில் கர்த்தருடைய பிரயாசம் நம்மை என்ன செய்கிறது? காத்துவது. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பெருங்காற்று என்றால் என்ன? கப்பலை பெருங்காற்று தாக்குகிறது என்று எழுதியிருக்கிறபடி பெருங்காற்று என்றால் என்ன? இந்த பெருங்காற்று ஏன் கப்பல் மேல் அடிக்கிறது? அதாவது போக வேண்டிய இடத்திற்கு போகாதபடி ஒரு தடை விதித்து அதை திசை திருப்புகிறது. அப்படிதானே? இப்போ போகுகிற இலக்கு எங்கே? என்ன டெஸ்டினேஷன் சொன்னேன்? ரட்சன். இப்ப ரட்சன்ல ஒரு கிறிஸ்தவன் ரட்சன்ல எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னா, ஒரு ரட்சன்ல எடுத்துக்கொள்ள முடியாதபடி ஒரு மனுஷனை தடை பண்ணுகிறது என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 'யாராச்சும் படிக்க முடிஞ்ச பாரு சிறப்பா. 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் ஆமென். படிங்க. ஆமென். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வருகையிலே எடுத்து கொள்ளப்படாதபடி நம்மை தடை பண்ணுகிறது என்ன? நம்மிடம் இருக்கிற பிழையும் பரிசுத்த குலைச்சல் போட்டிருக்கிறது. நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்த உள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? கர்த்தர் வருகையில நம் தகுதி உள்ளவர்கள் என்றால் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பிழையற்ற தன்மை. நம்ம கிட்ட பிழைகள் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது இருந்தா நாம் போய் என்ன செஞ்சிருவோம்? டெஸ்டினேஷனை சேர்ந்துருவோம். என்னது? நம்ம கிட்ட பிழை இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது. ஆக நம்மை டெஸ்டினேஷனை போய் சேராதபடி தடை செய்கிறது என்ன? பிழையும் பரிசுத்த குலைச்சல். அப்ப பெருங்காற்று என்ன? பெருங்காற்று சூழ்நிலைகள் நம்மை தாக்கும் பொழுது நாம பிழை செய்து பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாக போய்விடும். என்னது? பிழைப்புள்ளவர்களாக பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாக போயிட்டோம்னா என்ன செஞ்சிருவோம்? அந்த விசுவாச ட்ராக்ல இருந்து நவுந்துட்டோம்னா எங்க போக முடியாது. அந்த பாதையில இருந்து நவுந்துட்டோம்னா நம்ம கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட. அப்ப பெருங்காற்று என்ன? தினந்தோறும் வாழ்க்கையில் நடக்கிற சவால்கள், சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்ய வைக்கும்? பிழை செய்ய வைக்கும். வேதத்துக்கு புறம்பாக பிழை செய்ய வைக்கும் பரிசுத்த குலைச்சல். ஆக இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றால் நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நாவினாலே என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை நடத்த வேண்டும். ஆமென். நாவினாலே விசுவாசத்தை சரியான பாதையிலே நிலைத்து நிற்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆமென். இப்போ என்ன கேள்வினா, பரிசுத்தம் இல்லாம ஏன் நம்ம கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ள முடியாது? ஏன் ஒரு மனுஷன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடம் போக முடியாது என்றால், எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல்
ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில சத்துரு நமக்கு கொடுக்கிற எல்லா வித பாடுகளும் சோதனைகளும் என்ன, நம்மை பரிசுத்த குலைச்சலா ஆக்குறது அவனுடைய நோக்கம், அவனுடைய ஊழியம். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் பேசுறேன். பைபிள் ஸ்டடியில சொல்லியிருந்தேன், இலக்கை போய் சேரணும்னா ஒரு மிக முக்கியமான ஒரு சாவி. முதலாவது சாவி என்ன? நம்முடைய நாவு. அதுதான் நம்மை மறுபடியும் நம்முடைய பாதையை நிலைநிறுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விசுவாசிகள் இருக்க வேண்டிய ஒரு செயல், ஒரு கிரி. என்னது? ஆண்டவரை துதித்தல், ஜெபம் பண்ணுதல், நாவினாலே செய்கிற காரியம். அன்பு பேசுகிறது, கெட்ட வார்த்தைக்கு பேசாம இருக்கிறது, பொய் பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம முன்ன தியானிப்போம். அல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அதே தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 3:13 படிச்சோம் இல்லையா? அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராங்க. எப்படி ஆரம்பிக்குது வசனம்? இவ்விதமாய். எவ்விதமாய்? இப்ப பவுல் சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. இவ்விதமாய் இதை நீங்கள் செய்தால், இதை நீங்கள் கடைபிடித்தால், இதுதான் ஃபார்முலா, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வழிமுறை, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, இந்த ஃபார்முலா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்கள் கர்த்தருடைய வருகையில நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இந்த ஃபார்முலா, இந்த வழி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க பிழையற்றவர்களாக இருப்பீர்கள். வேற என்னது? நீங்கள் பரிசுத்தமாயிருப்பீர்கள். வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா, அதனுடைய முந்தின வசனத்திலே அதனுடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்து. 12வது வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய். இதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? அன்பு மாத்திரமல்ல, கிறிஸ்து பிரியமானவர்களே, அன்பு மாத்திரமல்ல, அந்த அன்பு பெருக வேண்டுமா? அந்த அன்புல என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை, அந்த பெருக்கத்தை, இங்கிலீஷ்ல அந்த பெருக்கம் என்றது என்ன போட்ட? இன்கிரீஸ் நான் போட்டுருக்கு. அந்த இன்கிரிமெண்ட். ஒரு வேலைக்கு போய் சேர்றோம், 1500 சம்பளம். 10 வருஷம் கழிச்சு 1500 சம்பளம்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? எனக்கு ஓகே, என்னோட செலவு ஒரு மாசம் 1000 தான் வருதுங்க. 10 வருஷத்துக்கு முன்னதும் அதே செலவு, இப்பயும் எனக்கு அதே செலவு. ஆகினா 1500 எனக்கு போதும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும்? யாருமே இல்லை. நம்மளாலே அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்பு கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக வந்த நம்மிடம் இருக்கிற அன்பு 10 வருஷம் கழிச்சு மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? கர்த்தருக்கு இது பிடிக்குமா? அப்ப என்ன இருக்கணும்? அன்புல என்ன இருக்கணும்? பெருக்கம் இருக்கணும், இன்கிரிமெண்ட் இருக்கணும். அன்பு பெருகி இருக்க வேண்டும். பெருக்கத்தை கொடுக்கிறது யார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களுக்கு அன்பை கொடுப்பான்னு போட்டிருக்கா, இல்ல அன்பை பெருக பண்ணுவார்னு போட்டிருக்கா? என்னது? அன்பை பெருக பண்ணுவார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அகாபே அன்பு. அன்புகளை 5 விதமான அன்பு வேதத்துல பேசப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும்.
அகாப்பே அன்பு என்றால் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு குறிக்கப்பட்டிருக்கு. 3 முறை அன்பு அன்பு அன்புன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஒரு முறை, சில வருஷம் ஒரே முறை தான் அன்புன்னு போட்டிருக்கு. அப்படித்தானே? உங்களுக்கு என்ன இல்லையா? எத்தனை முறை போட்டிருக்கு அன்பு? ஒரு முறை தான். ஓகே, அது அகாப்பே அன்பு. இப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அகாப்பே அன்பு எனக்கு இருந்தால் கர்த்தர் பெருக்கப்படுவார். ஓகே, கண்டிஷன் என்னன்னா, எனக்கும் உங்களுக்கும் விசுவாசிகளுக்குள்ளாக என்ன இருக்கணுமா? அகாப்பே அன்பு இருக்கணும். அகாப்பே அன்பு இருந்தால் இன்கிரிமெண்ட் உண்டு. அப்போ ஒரு மனுஷனிடம் இன்கிரிமெண்ட் இல்லைன்னா, 10 வருஷத்துக்கு முன்ன நபர் 10 வருஷத்துக்கு கழிச்சும் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னா, தவறு ஆண்டவர் மேலையா அந்த நபர் மேல? ஆண்டவர் அவ்வளவு பெரிய கெஞ்சலாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாரு. அவரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு சபைக்கு வந்தவங்க அந்த நாட்கள் அங்கேயே தான் உட்காருவாங்க. சபை முடிஞ்சவன கிளம்பி போவாங்க. அதோட அடுத்த வாரம் தான் மறுபடியும் வருவாங்க. அந்த அன்பு எப்படியா இருக்கணுமா? என்ன வசனம் சொல்றாரு? நாங்கள் உங்களிடத்து வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு வைக்க வேண்டும். யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? சபைக்கு எழுது. சபை விசுவாசிகளிடம் அவர் சொல்கிறார், உள்ள எல்லா விசுவாசிகளிடம் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் அங்க இங்க ஒருவருக்குள்ள அன்பு என்ன செஞ்சிருக்கணுமா? பெருகி இருக்க வேண்டும். இல்ல அவங்க உங்க சேர்ச்சுக்கு வராங்களா அந்த சிஸ்டர்? பார்த்திருக்கிறேன், பட் பேசுனது இல்லை. நான் அவங்கள்ட்ட பேசினது என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பு இல்லை. மேபி இருக்கும், பட் என்ன பிரச்சனைனா எல்லாரும் மேலேயும். இப்ப எனக்கு தர்வின் மேல அன்பு இருக்கு, அகாப்பே அன்பு உண்டு. ஜஸ்டிஸ் மேல எனக்கு நண்பு இல்லை அப்படின்னு வச்சும் போது, ஐயா கோச்சுக்காதீங்க, ஏதாச்சும் ஸ்கெட்ச் போட்டுறாதீங்க. அப்படி ஜஸ்டிஸ் மேல எனக்கு அன்பு இல்லை. அதாவது உங்க மேல இருக்கிற அன்பு உண்மை, அதாவது இப்ப இருக்குது அது உண்மை. தூய்மையான அன்பு அகாப்பே அன்பு. ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அன்பு இன்னும் ஆழமாக இருக்கும். ஆனா ஜஸ்டிஸ் மேல எனக்கு அகாப்பே அன்பு இல்ல. 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருக்கும், பெருக்கம் இருக்காது. கர்த்தரோட வழிகள் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் வசனம் சொல்வது ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? அன்பு செலுத்த. கிறிஸ்தவ சபையில அன்புக்கு பட்சபாதம் கிடையாது. ஆண்டவரோட பேசும் பொழுது இந்த வசனம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னார், குட் ஃப்ரைடே மெசேஜோட தொடர்ச்சி தான். குட் ஃப்ரைடே மெசேஜ் உடைய தொடர்ச்சி தான். என்னது 3 பாயிண்ட் யாரும் சொல்ல முடியும்? நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, தேவன் நம்மை அன்பு கொள்ளும். 2வது பாயிண்ட், நாம் தேவனை அன்பு கொள்ளும். 3வது என்னது? 3வது நாம் மன்னிக்கலன்னா அன்பு போராட்டி நம்ம என்னவா இருக்கணும்? செத்தவனாய் செத்து போயிருக்கும். அப்படிதானே? உண்மைதானே? எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் குட் ஃப்ரைடே மெசேஜ்? அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, அன்பு ஒருவருக்கொருவர் இல்லைன்னா, குறிப்பிட்ட சபையில 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ். மற்றவங்களாம் ஹாய் பாய் இருந்ததுன்னா, ஒருவருக்கொருவர் அகாப்பே அன்பு இல்லைன்னா என்ன செய்யப்படும்? வருகையில கைவிடப்படும். அது கர்த்தர் பார்வைக்கு பிழையாக தோன்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு பிழையாக தோன்றும். இதே அகாப்பே அன்பு எங்க இருக்கணுமா? எல்லா மனிதர்களுடையும் இருக்கணுமா? அப்படிதானே?
ஒருவருக்கொருவர் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக நிலைத்துங்க செய்வார். ஆமென். பட்சபாதம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவில் அகாப்பை அன்பு, கிறிஸ்தவனுடைய அன்பு மற்ற மனிதனுடைய மாற்ற வேண்டும். மற்ற ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் அது இழுக்க வேண்டும். பட்சபாதம், நான் இவரை நேசிப்பேன் இவரை நேசிக்க மாட்டேன் அப்படின்னா God is very strict. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வருகையிலே நாம் என்ன செய்யணும்? ஏன் இவ்வளவு துல்லியமாக வசனம் சொல்லுகிறது என்றால், கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து இருக்கிறோம். கடைசி நாட்களுடைய அடையாளங்களை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது என்ன சொன்னார்? கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகுமா? இது உண்மை. நம்ம எந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, அன்பு தனிந்து போகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் அன்பிலே பெருக்கத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்று அன்பிலே பெருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, என்னோட அன்பு இன்னும் பெருகணும், நான் இன்னும் அநேகருக்கு அன்பா பேசணும். அன்பு கிறிஸ்தவர்கள் ஜெபம் அநேக நேரத்தில் எப்படி இருக்குது? ஆண்டவரே, பொருளாதாரம் வேணும், என்ன பொருளாதாரத்திலே பெருக்கம் வர என்னோட சொத்து, என்னோட வீடு வாசல், இதுல எனக்கு பெருக்கம் வேண்டும். என்னுடைய கல்வியில எனக்கு பெருக்கம் வேண்டும். வேற என்னது? ஆரோக்கியம், சுகாதாரம், ஆரோக்கியத்துல எனக்கு பெருக்கம் வேண்டும். கர்த்தர் பெருக செய்யுங்க. நீங்க give me increment. ஆண்டவரே, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்க. எதுல? பொருளாதாரத்துல. அது தப்பே இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, பொருளாதாரத்துல இன்கிரிமெண்ட் இல்லைன்னாலும் வரிகள் எடுத்துக்கணும். அல்லேலூயா. என் பேர்ல எந்த சொத்தும் இல்லைங்க, ஒரு வீடு இல்ல, ஒரு காடு இல்ல, ஒரு குண்டூசி கூட என் பேர்ல இல்ல, வரிகளை எடுத்துக்கொள்ள. ஆமென். எனக்கு உடம்பு பூரா சீக்கு இருக்குங்க, ஏதோ ஏழை லாசர், நாய்கள் வந்து புண்ணை நக்கிட்டு இருக்குமா, இறந்து போன பரலோகத்துக்கு போ. அல்லேலூயா. நோய்கள் இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போ, வரிகளை எடுத்துக்கொள்ள. ஆனால் அன்பு இல்லைன்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நாம் அதிக தியானித்தோம். கரிஸ்மாத்தா என்ற ஒரு வார்த்தையை தியானித்தோம். அதுக்கு என்ன பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு விசேஷமான அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, மணவாட்டியை அலங்கரிக்கிறதுக்கான பயன்படுத்துகிற ஒரு சொல். ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சொல். ஆகையினாலே இந்த 9 வரங்களினாலும் தேவன் மணவாட்டியை அலங்கரிக்கிறார். இந்த மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டதுனாலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும். தேவ ராஜ்யத்திலே கர்த்தர் தன் மணவாட்டியை பயன்படுத்துவார் என்ற ரகசியங்களை பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை 9 வரங்கள். 9 வரங்களையும் பேசிட்டு எடுத்திருப்பீங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துக்கு போவோம். 9 வரங்களையும் இவர் மேன்மையாக பேசி பவுல் சொல்லுகிறார். அதாவது ஒரு மணவாட்டி பெண் அலங்கரிக்கப்பட்டு எல்லா வித ஆபரணங்களினாலே, பொன் ஆபரணங்களினாலே அலங்கரிக்கப்பட்டு, ஞானம் நிறைந்த வசனம், அறிவு நிறைந்த வசனம், தீர்க்க தரிசன வரம், வல்ல செயல் செய்கிற அற்புதம் செய்கிற வரம், அந்நிய பாஷை வரம், அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்கிற வரம், வியாதிகளை போக்குகிற வரம் என்று 9 வரங்களையும் மேன்மையாக பேசின பவுல் 13வது வசனத்துக்கு வரும் பொழுது, நான் மனுஷர் பாஷைகளிலேயும் தூதன் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 2வது வசனம் 13:2, நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அல்லது இதை இப்படி கூட சொல்லலாம்,
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் 1 தெசலோனிக்கர் 3:12 அகாப்பே அன்பு என்னிடம் பெருகவில்லை என்றால் நான் வருகையிலே கைவிடப்படுவேன். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே நாம் வாஞ்சிக்க வேண்டியதன் புதுசான ஒரு தலைப்பு. நம் வாழ்க்கையிலே நமக்கு இன்கிரிமெண்ட் எதுல இருக்கணும்னா அகாப்பே அன்புல இருக்கு. அன்பு ரகசியமா ஓரத்துல இருக்குது. நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேங்க, ஆண்டவருக்கு தெரியும். மேட்ரு ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா அது இல்லை, ஆண்டவர் அதை பெருக்க பண்ணியிருக்கிறாங்க. யாருடைய அன்பு அவங்க மேல எவ்வளவு, ஒரு குழந்தை மேல அன்பு செய்கிறவங்க, குழந்தை எல்லாருமே குழந்தை நம்ம கூட இருக்காரு, ஒரு ஜென் இருக்காரு, எல்லாருமே தூக்கம் அப்படிதானே. ஏன் தூக்குறோம்? அன்பை வெளிப்படுத்துவது. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அகாப்பே அன்பு நம் இருதயத்தில் பெருகும் பொழுது அதை அடக்கி உள்ளுக்கு உட்கார வைக்க முடியும். அந்த அன்பு எல்லாரையுமே விசாரிக்கும், எல்லாத்துட்டையும் பேசும். முறமுறுத்துக்கிட்டு இருந்தாங்களே அவங்க பசாது, நம்ம என்ன செய்வோம்? அவங்க போய் பேசுவோம். அந்த அன்பு அப்படி செய்யும். அந்த அன்போட தன்மை என்னன்னா 1 பேதுரு 3:9 இந்த அன்பு, ஒரு அகாப்பே அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த அன்பு அவனை என்ன செய்ய தூண்டும் என்றால் 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதம். என்ன செய்யும்? ஒருவன் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் அந்த உதாசீனத்தை அது பொருட்படுத்தாம அவனை அந்த உதாசீனத்திற்கு மேலே சென்று அவனை அன்பு செய்யும், அவனை நாடி போகும், பேசும், உன்னோடு கூட உறைவாடும். இதுதான் பெருக்கப்பட்ட இன்கிரீஸ்ட் லவ். ஆமென். ஆக எனக்குள்ளாக அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்து நம்ம கூட இருக்கிற விசேஷமா சபையில உள்ளே ஒரு விசாரிப்பு, ஒரு ஹலோ, எப்படி அவங்களுக்காக ஜெபிக்கிறது, பேசாம இருக்கு, எங்க இருந்தாலும் போய் தேடி பேசுறது. அப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட், எல்லாத்துலயும் ஒரு நாள் பேச முடியாது. ஆமென். ஆக சில பேர் மிஸ் பண்ணிடுவோம், சில பேர் போய் யோசிப்போம், நீங்க அவங்கள்ட்ட பேசவே அவங்க நான் பார்க்கவே. Once in a while மிஸ் பண்றது nothing wrong, but make sure Church of Shekinah Gloryல அன்பு வெறுத்திருக்கு. ஆமென். ஒருவருக்கு ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அது அன்பு, முறுமுறுப்பு அன்புக்கு எதிர்ப்பதமாக இருக்கு. முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா அது லேசான காரியம் அல்ல, வருகையிலே நம்மை தடை பண்ணிப்போம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்து பிரியமானவர்களே, உலகத்திலே என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்தவர்களாக, கர்த்தருடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்ன? நிலநடுக்கம், earthquakes உலகெங்கும் நடக்கும். போன மாசம் மார்ச் மாசத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் எத்தனை நிலநடுக்கம் நடந்திருக்கு தெரியும்? More than 750 earthquakes. 750 earthquakes மேல நடந்தது. இந்த மாதம் மட்டுமே ஏப்ரல் 1 இன்னைக்கு தேதி, இன்னைக்கு வரைக்கும் 177 earthquake நடந்திருக்கு. அது இப்ப நான் இதை படிச்சது முதல்ல 1 மணிக்கு, இப்ப என்ன எத்தனை கூட சேர்ந்துருச்சு? இன்னும் 10-15 சேர்ந்துரும். வெரி சீரியஸ். 4.5, 6, 6.7.2 மேக்னிட்யூட் வரைக்கும் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குது அப்படின்னா, நியூ பிரிட்டன் ரீஜன், ஈஸ்ட் ஆஃப் சவுத் சாண்ட்விச் ஐலண்ட்ஸ், கோஸ்ட் ஆஃப் வாஷிங்டன், யூஎஸ்ஏ அதிகமா, சவுத் ஈஸ்ட் ஆஃப் லாயல்டி ஐலண்ட், தைவான், ஜப்பான்,
Kuril Island, south of Fiji Island, Tonga Island, Papua New Guinea, Marina Island, Pakistan, New Zealand, Kyrgyzstan, Philippines, Kashmir, India, Indonesia, Russia, China, Myanmar. இன்னும் நிறைய இருக்கு. ரஷ்யா, கனடா, இன்னும் லிஸ்ட் இருக்கு. என்னால பார்க்க முடியல. 200க்கு மேல லிஸ்ட் இருக்குது. எத்தனை தான் பார்த்து குறிப்பிடுத்த முடியும்? இன்னும் கூகுள் தட்டி பாருங்க. டுடே அப்படின்னு தட்டுங்க, ஒரு லிஸ்டே கொடுக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாரமா ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்கமா இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு மாதிரியா கொஞ்சம் கிடினஸ்? எனக்கு இருக்குது, சிஸ்டர் இருக்குது. கிறிஸ்து பிரியமானவர்களே, உலகெங்கும் earthquake, அதை நம்ம உணர்ந்து கொண்டு உலகெங்கும் பரவுது. அது எப்படி பரவுது? நம்ம நாட்டுல தோ இட் இஸ் நாட் ரெக்கார்டட், நேஷா பேர் அது இல்ல, தோ இஸ் நாட் ரெக்கார்டட், பட் நம்ம சரீரம் அதை உணர முடிகிறது. இது உண்மை. ஆமே. இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? அந்நாளில் மேகம் வெந்து ஒடியும். பக்மன் சொல்லத பாருங்க, அந்நாளில் மேகம். அம்மாவுடைய பேதுல சொன்ன தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கர்த்தருடைய வருகையிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கு. இட்ஸ் வெரி நியர். ஆண்டவருடைய வருகை கிட்ட எனி டைம் நடக்கிற ஒரு சூழல்ல நிற்கும். அப்ப இந்த காரியத்துல நாம் அறிவுள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், 1 தெசலோனிக்கேயர் 3:12 சொல்லுது, ஒருவருடன் இருக்கிற அன்பிலும் மற்ற எல்லா ஜனங்கள் மேல இருக்கிற அதே அகாப்பே அன்பிலும் நாம் பெருகினவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. அன்பு இல்ல என்ன செஞ்சோம்? வருகையில கைவிடும். பொதுவா இந்த வருகையின் செய்தியை நம்ம கேட்கும் பொழுது உலகத்துல நடக்கிற சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டதே முறை சொல்லியிருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது ஏறக்குறைய 30 வருடத்துக்கு முன்பதாக பிரபலமான ஊழியக்காரர் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயாவுடைய 2ஆம் வருகையுடைய செய்தி, அந்த வீடியோ டேப் தான் அதுல கேட்டு வருகையின் செய்தியை கேட்டுதான் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஆமென். கத்தரிக்கல தான் இருக்கார், ஒப்பு கொடுத்து. அப்போ அந்த நாட்களிலே அதுக்கு பிறகு இந்த 2ஆம் வருகையிலே மிகவும் ஆர்வம், அது குறித்து அநேக காரியங்களை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்ப என்ன இதுல இருக்கிற ஒரு ஆபத்து என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, 2ஆம் வருகையிலே நாம் கவனத்தை வைக்கும் பொழுது அது 2 விதமாக செயல்படுத்தும், 3 விதமாக செயல்படுத்தும். ஒன்று, உலகெங்கும் நடக்கிற எல்லா காரியத்தையுமே குறித்து ஆராய்கிறதுலேயே நேரம் போயிடும். இங்க நடக்குது, இங்க நடக்குது, இங்க யார் தலைவரை வரா, அமெரிக்க பிரசிடன்ட் யாரு, அந்தி கிறிஸ்து மேலேயே போக்கஸ் வரும். அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான், என்ன பண்ணான், திட்டம் என்னது, வேக்சின் என்ன திட்டம், போப் யார், என்ன போப் போறாரு, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பேசுறாங்க, எல்லாம் அந்த சைடே போகும். அந்தி கிறிஸ்து யாரு, வெளிப்பட்டானா, அவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி யூடியூப்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இவன் தான் அந்தி கிறிஸ்து என்று. ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட விட மாட்டாங்க, ஒரு போப்பை விட மாட்டாங்க, யார பார்த்தாலும் இவங்க தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகும். அப்படி சொன்னாலும் அநேகர் இறந்தே போயிட்டாங்க. ஆமே. ஒன்று, இந்த நிகழ்வு என்ன, அந்த நிகழ்வு என்ன, இந்த முத்திரை உடைக்கப்பட்டது, அந்த முத்திரை உடைக்கப்பட்டது, இங்க கருப்பு குதிரையை பார்த்தாங்க, அங்க சிகப்பு குதிரையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கு. ஒன்று. 2வது என்னன்னா, இந்த வருகை மேல ஆவலாக இருந்த ஜனங்கள் வாழ்க்கையில வர போராட்ட நிமித்தம் இனி வருகை இருக்காது என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் அநேகர். இது உண்டு. பேதுரு சொல்லுகிறார், என்ன எவ்வளவு நாளும் சொல்லி இருக்கிறேன், இன்னும் ஆண்டு வரலையா அப்படின்னு ஜனங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அதுவும் உண்டு.
மூன்றாவது நிலைதான் சரியான நிலை. என்னது? வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டியது. ஆக நான் முதலாவது அப்படிதான் இருந்தேன். எங்க சம்பவம் நடந்துச்சு அப்ப வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப குறைவு, இன்டர்நெட் இல்லை. அதனால ஊழியக்காரங்க சொல்றது, அங்கங்க கேள்விப்படுகிற காரியங்களை ரொம்ப நாடி ஆராய்கிற ஒரு 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 செயலிலே இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வழி நடத்துறதுனாலே வேத வசனம் அதுதான் பெருசு. வேத வசனத்தை அதிகமாக தாகத்தோடு வேத வசனத்தை நாடும் பொழுது நம்முடைய சிந்தை எங்கே கொண்டு போகும் என்றால் அந்த கிறிஸ்துவிடம் கொண்டு போகாது. என்ன செய்யப்படும்? கிறிஸ்துவை நோக்கி அது வழிநடத்தும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வருகை குறித்து இன்னும் சுருக்கமாக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஏன்னா சில புதிதா வந்திருக்கிறவங்களா இருக்கிறீங்க, ஒருவேளை நம்ம கேட்ட காரியத்தை மறந்துருப்போம். மறுபடியும் சொல்லுங்க, வருகை எப்படி இருக்கும் என்றால் சுருக்கமா சொல்றேன். இந்த 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16-17 சம்பவம் நடக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 4-5 காரியங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும். ஒன்று, நாம் வானத்திலே கடைசி எக்காலத்தின் சத்தத்தை கேட்போம், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஏறக்குறைய அதே நேரத்துல இஸ்ரவேல்ல எருசலேம்ல ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்படுகிற நேரம் ஏறக்குறைய 9 மணி நேரம் மட்டுமே. 9 மணி நேரத்திலே ஆலயம் கட்டப்படும். எப்படி என்றால் அது கட்டி ரெடியாக இருக்கிறது, அது இணைக்கப்படும், அது மறுபடியும் கூட்டப்படும். இது சாலமோன் நாட்களில் அப்படியேதான் நடந்தது. வசனத்தை நாம் கவனித்து படித்தோம் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக ஒரு சுத்தியலும் சுத்தியலும் அடிப்பாங்க. அது என்ன பேர் இருக்குது? ஒளி சுத்தியல் சத்தம் கேட்கலையா? என்னன்னா சாலமோன் எப்படி செஞ்சாரு, ஆலயத்தை அந்த செவுறு அது எல்லாமே வேற இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி இங்க எடுத்து ஃபிட் பண்ண. ஆமென். அதே போல ஆலயம் இன்றும் தயாராக இருக்கிறது. ஆலயத்தோடைய அஸ்திபாரமும் அப்படியாக இருக்கிறது. ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் உடன்படிக்கையின் பெட்டி இப்ப இத்தோப்பியால இருக்குது, அதுவும் கொண்டு வரப்படும். இது ஒரு காலம். 2, அதாவது 1 சபை எடுத்துக்கொள்ளப்படும், 2வது ஆலயம் கட்டப்படும், உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படும். 2 சாட்சிகள் இஸ்ரவேலில் இறங்கி வருவார்கள். 2 சாட்சிகள் எலியா, மோசே இஸ்ரவேலுக்கு இறங்கி வருவார்கள். ஏன் இறங்கி வருவார்கள் என்றால் இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திருப்புவதற்கு அவர்கள் வேதத்தின் வழியாக அந்த ஜனங்களை கர்த்தரிடம் திருப்புவார்கள், மனம் திருப்புவார்கள். இன்னொரு காரியம், உலகம் அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்திலே 3 வருஷம் என்ன செய்யும்? சபை எடுத்துக்கொள்ளப்படும். இஸ்ரவேல் தேசத்துல மறுபடியும் பலி தொடங்கும். 3 வருஷம் பலி நடக்கும். அது ஒரு முடிவுக்கு வரும். அந்தி கிறிஸ்து ஆட்சி எடுப்பான். முடிவிலே 7வது வருஷத்தின் முடிவிலே கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே கர்த்தர் இறங்கி முத்திரையிடப்பட்டவர்கள் யாவரும் மாண்டு போவார்கள். மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 7 ஆண்டு காலத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் இதுவரை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாதிருந்து மனசாட்சியின்படி உண்மை உள்ளவர்கள் வாழ்ந்தவர்களும் 1000 ஆண்டு அரசாட்சியிலே வாழ்வார்கள். சபையானது டுவல் சிட்டிசன்ஷிப் போல பரலோகத்திலும் இருக்கும், பூமியிலும் இருக்கும். அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைப்பார். புதிய பூமியிலே புதிய எருசலேமானது வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியிலே என்ன செய்யப்படும்? அஸ்திபாரப்பட்டப்படும். அதோட உயரம் 2400 கிலோமீட்டர் உயரம், அகலம் 2400 கிலோமீட்டர் உயரம். அதோடைய விட்த் அண்ட் ஹைட் அது ஒரு சதுரம், ஒரு பாக்ஸ் மேல அது இறங்கும். இதுதான் கர்த்தருடைய வருகைக்கான காரியங்கள் சுருக்கம். இவை அனைத்தும் நிறைவேறுகிற நாட்களிலே நாம் இருக்கோம். கர்த்தருடைய வருகை நம் கண்கள் காணும். அல்லேலூயா. ஆகினால கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வருகையிலே நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதோடைய சீக்ரெட் ஃபார்முலா அன்பு பெருகவே. அன்பு பெருகு. அன்பு பெருகலனா வருகையிலே நாம் பிழையற்றவர்கள், பரிசுத்த குலைச்சவர்கள்.
இந்த அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அன்பு சகலத்தையும் என்னவா மூடும். அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்களுக்கு குறைபாடு தெரியாது. ஒருத்தர் மேல அன்பு, அகாப்பே அன்பு பெருகி இருக்குதுன்னா அவர்கள் குறைகளை கண்ணுக்கு தெரியாது. தெரியாம செய்யறாங்க, ஓகே நாம அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை இடைப்படுங்க, கர்த்தரை மாற்றுங்க, அப்படி போயிடும். குறைகளை வெளியே பேச மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மள சொந்த பிள்ளை, அன்பாக இருக்கிற பிள்ளைகளுடைய ஏதேனும் குறும்புத்தனத்தை வெளியே போயிட்டு பேசுவோம். இப்படி செய்யலாம் பாருங்க பிள்ளை, அப்படி வெளியே போய் சொல்லுவோம். பெற்றோர் யாச்சும் சொல்லுவோம், அது தப்பா இருந்தாலும் யாருக்கிட்டே சொல்லுவோம். ஏன்னா பிள்ளை மேல இருக்கிற அன்பு, அது மனுஷ அன்பு. அகாப்பே அன்பு எப்படி இருக்கும்? அதை விட மேன்மையா, எல்லா குற்றத்தையும் மன்னிக்கும். ஆமென், அல்லேலூயா. சற்று எழுந்து நின்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு. சற்று எழுந்து நிற்போம். ஏனென்றால் நம்ம இந்த ஒரு உணர்ச்சியோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் பந்தியில நாம் அப்புறம் பங்குகிறோம். நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். அதன் பிறகு பாஸ்டர் ஜெபத்துல நம்ம நடத்துவோம். ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு குறையதாக இருந்தார், தகப்பனே மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சபை குடும்பத்துக்குள்ளாக இந்த அகாப்பே அன்பு என் வாழ்க்கையிலே பெருகாதபடி, from the day one till today, நான் சபைக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை என்னுடைய அன்பு அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தரின் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொடுக்க, give us increment in our love. ஆண்டவரே, முதலாவது அந்த அன்பு எங்களுக்குள்ளாக வர செய்வீர். மன வருந்துகிறோம், இந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் பெருக்கத்தை. அதே போல எங்க மத்தியில எங்க சுற்றி இருக்கிற எங்கள் உறவினர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவர்கள், படிக்கிற இடத்துல இருக்கிறவர்கள், நாங்கள் கடைகளுக்கு போகும் பொழுதும் அங்கு நாங்கள் சந்திக்கிற மக்கள், எங்களுக்கு எதிராக குறை சொல்லவர்களாக இருந்தாலும், எங்களுக்கு எதிராக குறைகளை சொல்லி எங்களை மட்டும் தட்டுகிற ஜனங்கள் மத்தியிலும், தகப்பனை வேதம் சொல்லுகிறபடி எல்லா மனுஷர் மேலையும் எங்களுடைய அன்பு இருக்கவும், அந்த அன்பை கர்த்தர் பெருக பண்ணவும் செய்வீர். அதனால மன வருந்துகிறோம். கர்த்தருடைய அன்பு எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தட்டும். எங்களுக்குள்ளாக ஒரு பெருக்கம், ஆண்டவரே பெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பு எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவர். தகப்பனே, இந்த அன்பு பெருக்கத்தை ஜனங்கள் பார்க்கத்தக்க ஆண்டவரே, அந்த 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 அன்பு let it be visible to others now, so that we can be replica of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் இருக்கத்தக்க இந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில காணத்தக்கதா இருக்கும்படி காப்பிடுச்சு. அன்புடையவர்களாக நாங்கள் பெயர் வாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் குறையவும், கர்த்தரின் வாழ்க்கையில உயரவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரையும் கர்த்தர் பெருக பண்ணி அன்பில் ஆண்டவரே, நாங்கள் மன திருப்பணவர்களாக இதனால கர்த்தர் பந்தியிலே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.